Hi friends, welcome back to PY Job Alerts. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எக்ஸாம் அத்தாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கம்பைன்டு ஹை லெவல் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் 23/3/2026 டு க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/4/2026. அதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், ஸோ ஹையர் செகண்டரி லெவலில் என்னென்ன எக்ஸாமினேஷன்றதை நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தான் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட், அதுக்கான போஸ்ட் கோட் அண்டு பே மேட்ரிக்ஸ் லெவல் அண்ட் டோட்டல் வேக்கன்சின்றதையும் ரிசர்வேஷன் வைஸில் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டிசி குரூப் சி 31 வேக்கன்சி அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்வாயன்மெண்ட்டில் ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், ஸோ 4 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் லைப்ரரி கிளர்க், அதில் ஒரு 2 வேக்கன்சி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 37 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் அண்ட் தென் க்ளோசிங் டேட் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்றதே நம்ம சொல்கிறோம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நியர்லி நம்ம 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்டிசி பொறுத்த வரைக்கும் நம்ம டைப் ரைட்டிங் இஸ் மஸ்ட், அதை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கோத்ரூ பண்ணுங்கள். இது வந்து எல்டிசிக்கான டீட்டெயில்ஸ். அண்ட் தென் ஜூனியர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், இந்த வேக்கன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா, பாஸ் இன் ஹையர் செகண்டரி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரின்றது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் க்ரைட்டீரியா நமக்கு 30 இயர்ஸ்ன்றது எல்லா போஸ்ட்டுக்கும் இப்போ டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லைப்ரரி கிளர்க், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி, ஓகேங்களா, கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி லெவலில் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கோ அவங்க அந்த போஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிளியராக கொடுத்துருக்காங்க. பாஸ் இன் ஹெச்எஸ்சி 12th கிளாஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு, ஆர் ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் கேட்டகரிக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி அண்ட் ஓபிசிக்குலாம் 3 இயர்ஸ், அந்த எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தான் எக்ஸர்வீஸ் மேன், எம்எஸ்பி, ஓகேங்களா, அந்த விடோ அண்டு டைவர்ஸ் உமன், இவங்களுக்கெல்லான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே கிளியராக இருக்குது. ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் கால்ஃபர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் சேம் ஆஸ் யூஷுவல், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோன்றது கொடுத்துக்கலாம். மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ், ஓகேங்களா, 2 hours எக்ஸாம். ஸோ ஈச் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஈச் கொஷின்ஸுக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ சிலபஸ் அண்டு பேட்டர்ன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பர், மார்க்ஸ் அண்ட் டைம் அலோடு, வெயிட்டேஜ், ஸோ எப்படிலாம் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம ஒரு வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக நம்ம வந்து படிக்கணும். ஸோ நம்ம அந்த வேக்கன்சிக்கு எலிஜிபிளான்றதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன், த ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வில் கண்டக்டட் ஆல் 4 regionsன்றதும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ப்ரைவேட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அண்ட் தென் அந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபார் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அண்ட் தென் ரெக்யர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணுன்றதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணுன்றது நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணினாலே போதும். ஸோ ஹவு டு அப்ளை இன் ஆன்லைன் மோட் இதெல்லாமே இருக்குது.
ஸோ இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்லையும் நம்ம என்னென்ன அப்ளை பண்ணமோ ஸோ அதே ப்ரொசீஜர் அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் ஹை லெவல் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனில் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 நம்ம எடுத்துட்டோன்னா நம்பர் ஆஃப் கொஷின் 100 அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 கொடுத்துருக்கோம். 2 hours எக்ஸாம்ன்றதே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த A to E பார்ட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் தென் எத்திக்ஸ் அண்ட் மாரலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அண்ட் காம்பரிஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ பாண்டிச்சேரியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்காங்க. என்னென்ன கொஷின் பேப்பரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். அது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து 12th குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கொஷின் பேப்பரோட லெவல் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பேப்பர் 2ல் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணியும், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் சோஷியல் சயின்ஸை பேஸ் பண்ணி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டிக்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதை பேஸ் பண்ணி நமக்கு 100 கொஷின் அண்டு மேக்ஸிமம் மார்க் அது ஒரு 100 மார்க்ஸ் வந்து 2 ஹவர்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போத் நம்ம பார்க்கும்போது ஒரு 200 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 4 hours. ஸோ அப்போ என்னென்ன மோடில் என்ன பேட்டர்னில் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாமே நம்ம நோட்டிஃபிகேஷன் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் எக்ஸாம் ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாமினேஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் ஒரே பேட்டர்ன் தான் வந்து கேட்டிருக்காங்க. பட் கொஷின் பேப்பரோட லெவல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன் சர்வீஸில் இருக்கிறவங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி இருக்கிறவங்க அவங்களுக்கான இந்த ரிலாக்ஸேஷனை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 23/3/2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எது கம்பைன்டு ஹை லெவல் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்றது நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இது பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுக்கான ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் 23/3/2026. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/4/2026. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1 month டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கால் ஃபர் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியரிங், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 74 வேக்கன்சி வந்து கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியர், சிவிலில் 8 வேக்கன்சி. போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, ஹார்பர் துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், மெக்கானிக்கல், மெரைன் ஸோ ஒரு 7 வேக்கன்சி கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி. டிராட்ஸ்மேன் கிரேட் 2 லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேக்கன்சி. அண்ட் தென் கிரேட் 1ல் 2 வேக்கன்சி. அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்வாயன்மெண்ட் புதுச்சேரி பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டியில் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் 2 வேக்கன்சி வந்து கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஓகேங்களா, ஸோ அதுக்கு 2 வேக்கன்சி. போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செக்ஷன் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி வந்து கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபோர்மேன் போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேக்கன்சி. சேம் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் என்வாயர்மெண்டல் இன்ஜினியர் 1 வேக்கன்சி கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் 1 வேக்கன்சி. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் அசிஸ்டண்ட் ஓகேங்களா, ஸோ டேட்டா ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சி கால் ஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் ஒரு 4 வேக்கன்சி கால் ஃபர் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் சயின்ஸில் 1 வேக்கன்சி, ஹியூமானிட்டிஸ் 1 வேக்கன்சி, கன்சர்வேஷன்ஸ் 1 வேக்கன்சி. அண்ட் தென் யூடிசியில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் நியர்லி 221 வேக்கன்சி வந்து கால் ஃபர் பண்ணாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நியர்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்டிசி யூடிசி தான் கண்டினியூஸாக நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கால் ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் தென் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா, ஏடி அண்ட் எஸ்டி வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வேக்கன்சி. ஸோ டோட்டலாக 351 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் கால் ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
23rd March வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுப்போன்றது சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நியர்லி நமக்கு 30 years அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது ஆஸ் பர் நமக்கு வந்து என்ன ஜாப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போ நியர்லி வந்து 30 yearsன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் அசிஸ்டண்ட்டில் வந்து 32 yearsன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சின்றது வந்து மாறி இருக்குது. இப்போ யூடிசி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 32 years கொடுத்துருக்காங்க. அப்போ இது கூட அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். யாரெல்லாம் நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் இதில் வரீங்கன்றது பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலான்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கான மோட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் தென் மார்க்ஸ் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கிளியராக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஓகேங்களா, சிலபஸ் அண்ட் பேட்டர்னும் நம்ம கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரே கைடன்ஸ் அதுதான். என்சிஆர்டி சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெக்ஸ்ட் புக் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கோத்ரூ பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீஸ் ஓகேங்களா, சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கும் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை டிகிரி லெவல்ன்றதுனால நமக்கு பேப்பர் 1 காமனாக கம்பைன்டு லெவல் ஹையர் செகண்டரி என்ன கேட்டிருந்தாலும் அதே தான் பேப்பர் 1ல். அண்ட் தென் பேப்பர் 2 நம்ம எடுத்துட்டோன்னா ஏ அண்ட் பி பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதில் இப்போ யூடிசி நம்ம எடுத்துட்டோன்னா டிகிரியில் யார் வரீங்கன்னா எனி டிகிரின்றது நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அண்ட் தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கல்ச்சர்ஸ் அண்ட் தென் ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இது மாதிரிலாம் கால்ஃபர் பண்ணும்போது அந்தந்த சப்ஜெக்ட் டிகிரி கிராஜுவேட் லெவலில் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி அதுக்கான போர்ஷன்ஸ் டாபிக்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியர்னால் அவங்களுக்கான சிலபஸ் ஓகேங்களா, அதையும் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 questions அண்ட் 100 marksன்றதையும் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 hours எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும், என்னென்ன டாப்பிக்கை வந்து கோத்ரூ பண்ணணுன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ முன்னே சொன்ன மாதிரி தான் நான் ஒரு வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்கேன்னா நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்கன்றதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் மார்க்ஸ் பேட்டர்ன் மோட் ஆஃப் செலெக்ஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ஆஸ் யூஷுவல் உங்களோட ரெசிடென்சி சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நியர்லி ஒரு 58 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் 12 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ டியூ டு இந்த ரெசிடென்சி இஷ்யூஸ் இருக்குன்றதுனால அது வந்து ஹோல்டில் இருக்கிறது தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட நம்மளோட சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்றது சொல்கிறோம். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோன்றதை நம்ம சொல்கிறோம். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.